Hi everyone, this is your Botany 360. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னி சாப்டர் 1 அதாவது யூனிட் 1ல் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டு அந்த லெசனில் இருக்கக்கூடிய லிவிங் வேர்ல்டு லெசனை தான் பார்க்க போகிறோம். ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் வேர்ல்டு அதாவது இந்த லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் என்னென்ன, க்ரோத்து, நியூட்ரிஷன், மூமெண்ட்டு, ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்க்ரீஷன், இரிட்டபிலிட்டி, ரெஸ்பைரேஷன், மெட்டபாலிசம், இது எல்லாமே நான் சொல்கிறேங்க லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய பண்புகளாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ரோத் பார்க்கலாம். த க்ரோத் இஸ் அன் இன்ட்ரெஸ்டினிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம் த்ரோ தே கேன் இன்க்ரீஸ் அ செல் போத் இன் நம்பர் அண்டு மாஸ். அதாவது இது வந்து இன்ட்ரெஸ்டினிக் ப்ராப்பர்ட்டி. ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குன்னா அந்த லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒன்று. இது இன்க்ரீஸ் அ செல் போத் நம்பர் அண்டு மாஸ். இது வந்து என்ன பண்ணும், உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அண்டு மாஸ் பெருசு அளவில் இந்த நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். யூனிசெல்லார் அண்ட் மல்டிசெல்லார் ஆர்கானிசம் க்ரோ பை எ செல் டிவிஷன்ஸ். யூனிசெல்லாரும் சரி, மல்டி செல்ஸ், ஒரு செல் உயிரியும் சரி, பல செல் உயிரியும் சரி, இது எப்படி இதுவாகட்டும் செல் டிவிஷனால் தான் அந்த ஆர்கானிசம் வந்து க்ரோத் ஆகும். இன் பிளான்ட் க்ரோத் இஸ் இன்டிஃபைனைட் அண்ட் அக்வர் த்ரூ அவுட் தர் லைஃப். இன் அனிமல்ஸ் க்ரோத் இஸ் டிஃபைனைட் அண்ட் அக்வர் ஃபார் சம் பீரியட்ஸ். பிளான்ட்ஸில் வந்து க்ரோத் வந்து இன்டிஃபைனைட்டாக, அதாவது வளர்ச்சி கட்டுக்கடங்காத வளர்ச்சி, அது மட்டும் வளர்ந்துக்கினே இருக்கும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட லைஃப் வேர்லையுமே இது வளரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அனிமல்ஸ்க்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன ஆகாது, ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் க்ரோத் ஆகும், அதுக்கு மேலே க்ரோத் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரோத் இஸ் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் எக்ஸென்ட்ரிக். அதாவது நான் லிவிங் ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே எக்ஸென்ட்ரிக், வெளியே நடக்கக்கூடிய க்ரோத்தாகவே இருக்கும். மவுண்டெயின்ஸ், பவுல்டர்ஸ் அண்ட் சாண்ட் மட்ஸு grow by a simple aggregation of material on the surface. Living cells grow by additions of new protoplasm within the cell. This growth in a living things is interest-unique. அதாவது நான் லிவிங் ஆப்ஜெக்ட் எக்ஸென்ட்ரிக் இருக்குல்ல, இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, மவுண்டெயின், சாண்டு எல்லாமே எக்ஸ்ட்ரின்சிக்கோட எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதுவே லிவிங் செல்ஸ் எப்படி க்ரோத் ஆகுது, அடிஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் இந்த செல். ஒரு செல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஸுக்குள்ளே அந்த புரோட்டோபிளாசத்தை ஆட் பண்ணும்போது இந்த க்ரோத் வந்து நடக்குது. இதுதான் இன்ட்ரெஸ்டினிக் சொல்கிறாங்க. In unicellular organism like bacteria and amoeba, growth occurs by a cell division. Such cell divisions also leads to growth of their population. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்னால் எதுவும் சொல்லலாம்னா பாக்டீரியா அண்ட் அமீபா, இந்த ரெண்டுமே யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சொல்கிறாங்க. இது எப்படி டிவைட் ஆகுது, ஒரு செல்ஸ் டிவைட் ஆகுது, அந்த செல்ஸ் என்ன அதோடைய பாப்புலேஷனுக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஒரு செல்லு இருக்குன்னா அந்த செல்லு வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கிற இடத்துல 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கா, இது பாப்புலேஷனுக்கு க்ரோத் ஆகுது. ஹென்ஸ் அது க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். இதில் க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்க, மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது. அடுத்தது cellular structure. All living organism is made up of cells which may be prokaryotic or eukaryotic. Prokaryotic or unicellular wax membrane bound nuclei and organelle like mitochondria, endoplasmic reticulum, Golgi bodies and so on. அதாவது எல்லா லிவிங் ஆர்கானிசமே எதால் ஆகிருக்கு, ஒரு செல்லால் ஆகிருக்கு. அந்த செல்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒன்று ப்ரோகேரட்டிக்காக இருக்கலாம் அல்லது யூகேரட்டிக்காக இருக்கலாம். ப்ரோகேரட்டிக்னா ஒரு செல் உயிரி, இட் இஸ் எ யூனிசெல்லுலார். லேக் பவுண்ட் நியூக்ளியஸ், அதில் நியூக்ளியஸை சுற்றி பவுண்டு, அதாவது நியூக்ளியஸை சுற்றியே இந்த மாதிரி ஆர்கான்ஸ் இருக்கும். என்னென்ன ஆர்கான்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ், இந்த 3 மட்டும் இல்லை, நிறைய ஆர்கான்ஸ் வந்து அந்த நியூக்ளியஸை சுற்றியே இருக்குது. எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே சொல்லியிருக்காங்க. யூகேரியாட்ஸ் இஸ் ஏ டெஃபினிட் நியூக்ளியஸ், இதெல்லாம் நியூக்ளியஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் ப்ரெசன்ட், இதில் எப்படி இருக்கும், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸாக இருக்கும். அதாவது இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை சுற்றி ஒரு மெம்பரேன், ஒரு வால் மாதிரி இருக்கும். யூகேரட்டிக்ஸ் மே பி யூனிசெல்லுலர் அமீபா ஆர் மல்டி செல்லுலர் ஊடோகோனியம். யூனிசெல்லாகவும் இருக்கலாம் அல்லது மல்டி செல்ஸாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன். Reproduction is one of the fundamental characteristic features of living organism. It has a tendency of living organism to perpetuate own species. There are 2 types of reproduction, namely asexual and sexual reproductions. அதாவது ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு தன்மை. இது ஏன் ரீப்ரொடக்ட் ஆகுது, அதோடைய ஸ்பீஷஸ்
அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அது ரீப்ரொடக்ஷனே எடுத்துக்குது. இதை ரீப்ரொடக்ஷன் பேசிக்காகவே 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அனதர் ஒன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த பிக்சரை பாருங்கள், ABCD கொடுத்துருக்காங்களா, இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான பிக்சர். அதாவது பாலில்லா இனப்பெருக்கம். ஓகேவா? ஏ கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொனிடியா ஃபார்மேஷன், பெனிசிலம், இது வந்து ஒரு வகையான ஃபங்கை. பட்டிங், ஈஸ்ட்டு, ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்பைரோகைரா, ரீஜெனரேஷன், பிளானரியா, இது எல்லாத்துக்குமே ஏசெக்ஷுவலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் refers to the production of progeny possessing a futures more or less similar to those parents. இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் உருவாகக்கூடிய எல்லா நியூ ஸ்பீஷஸுமே எப்படி இருக்கும்? பேரண்ட்ஸ் மாதிரியே சிமிலியராக இருக்கும் அல்லது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கலாம். த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிரிங் அவுட் த வேரியேஷன் த்ரூ த ரீகாம்பினேஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமே எப்படி இருக்கும்? கொஞ்சம் டிஃபர் ஆகும், வேரியேஷன் இருக்கும். அது த்ரூ த ரீகாம்பினேஷன், ரெண்டும் ஒன்று சேரும்போது ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கும். Asexual reproduction in living organisms occurs by the production of conidia, aspergillus, penicillium, budding, hydra and yeast, binary fission, bacteria and recombinant amoeba, fragmentation, spirogyra, proteinema, mosses and regeneration, planaria. இது எல்லாமே asexual reproductionக்கான இன்னும் சில எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. எக்ஸப்ஷன் த ஸ்டிரைல் ஒர்க்கர் பீஸ் ஆர் மியூல்ஸ். அதாவது இந்த ஒர்க்கர் பீஸ் இருக்கு இல்லையா, வேலைக்கார ஈக்கள், தேனீக்கள்னு சொல்லுவாங்க, அல்லது மியூல்ஸ் இது வந்து ஹார்ஸ் கூடயும் டாங்கி கூடயும் ரீப்ரொடக்ஷன் வச்சுட்டு வந்தது மியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. ஸ்டிமுலினா ஒரு ஆர்கான்ஸ் ஏதோ ஸ்டிமுலேட், இப்போ நீ இது கேளுன்னு ஒருத்தரை தூண்டி விட்றான் இல்லையா, அதான் ஸ்டிமுலின்னு சொல்லுவாங்க. அப்போது ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி, ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஸ்டிமுலேஷன் என்னென்ன? ஆல் ஆர்கானிசம் ஆர் கேப்பபிள் ஃபார் சென்சிங் தர் என்விரான்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு த வேரியஸ் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஸ்டிமுலி. எல்லா ஆர்கானிசத்துக்குமே ஒரு சென்ஸ் இருக்குது, அதாவது ஒரு உணர்வு இருக்குது. எது உணர்வு? ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல், இந்த மூணுத்துக்குமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு உணர்வு இருக்குது. அனிமல் சென்ஸ் தர் சரௌண்டிங் பை த சென்ஸ், திஸ் இஸ் கால்டு கான்ஷியஸ்னஸ். அனிமல்ஸ் இருக்கக்கூடிய சென்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? கான்ஷியஸ்னஸ் சொல்கிறாங்க. The plants are respond to stimuli, bending of plant towards the sunlight, closure of leaves, touch me not plant to touch on some example for responsible to stimuli in plant. The types of responsible is called irritability. அதாவது ஒரு சில பிளான்ஸ் வந்து ஸ்டிமுலிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும், தூண்டுதலுக்கு உதவியாக இருக்கும். அதுலேயும் ஒரு சில பிளான்ஸ் வந்து தான் இருக்காது, இது ஸ்டிமுலேஷனுக்கு ரெஸ்பான்ஸாக இருக்காது. அதுலேயும் ஸ்பெஷலாக கொடுத்துறாங்க. இப்போ டச் மீ நாட் பிளான்ட், தொட்டா சினிங்கி தாவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிளான்ட்னா ஆகும், நம்ம போய் அந்த டச் பண்ணும்போது அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லீவ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளார்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும்? சுருங்கி போயிடும் இல்லையா? அதுதான் ரெஸ்பான்ஸ் தான் இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க இரிட்டேபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக், ஹோமோஸ்டாட்டிஸ். The properties of self-regulation and tendency to maintain a steady state within external environment which is liable to change is called homostasis. அதாவது செல்ஃப் ரெகுலேஷன், தனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும், தனக்குன்னு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடக்கணும். டெண்டன்சி டு மெயின்டைன் ஸ்டெடி ஸ்டேட், ஒரு நிலையாக நிற்கணும், அப்படி இருந்தால் இது ஹோமோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் லிவிங் ஆர்கானிசம் டு மெயின்டைன் இன்டர்னல் கண்டிஷன்ஸ் டு சர்வைவ் இன் த என்விரான்மெண்ட். இது எதுக்கு முக்கியமாக இருக்குது? லிவிங் ஆர்கானிசத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை டெவலப் பண்ணிவிட்டு அந்த ஆர்கானிஸ் வந்து வெளியில் என்விரான்மெண்ட்டில் சர்வைவ் பண்ணக்கூடியதாக இது இருக்கும். நெக்ஸ்ட்டு மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்ஸ் மீன்ஸ் வளர்ச்சிதை மாற்றம். இப்போ ஒரு பிளான்ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிஸோ ஒரு நடக்குதுன்னா அது எது பேஸ் பண்ணி அது க்ரோத் ஆகுது? ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அது பேஸ் பண்ணி தான் அது க்ரோத் ஆகுது. The sum of all chemical reaction take place in a cells of living organism is called metabolisms. அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய செல்ஸுக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் மாறுபாடு நடந்துச்சுன்னா அது மெட்டபாலிசம் சொல்கிறாங்க. இது வந்து எத்தனை டைப்ஸை பிரிக்கிறாங்க? 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று அனபாலிசம், இன்னொன்று கேட்டபாலிசம். அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாருங்கள். ஆனபாலிசம் பில்டிங் அப் ப்ராசஸ், கேட்டபாலிசம் பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். அதாவது ஆனபாலிசம்னா ஒன்றை இணைக்கிற வேலையை செய்யுது, கேட்டபாலிசம்னா பிரிக்கிற வேலையை செய்யுது. A small molecules combines together to form a larger molecules. அதாவது சின்ன சின்ன மாலிகுல்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு லார்ஜ் மாலிகுல்ஸாக உருவாகுது.
இங்கே என்ன கேட்டபாலிசம் பாருங்கள், லார்ஜ் மாலிகல்ஸ் பிரேக் இன்டு எ ஸ்மாலர் யூனிட். லார்ஜ் அதிக பெருசாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இது எதுனா ஆகுது ஸ்மாலாக பிரிஞ்சு வரத்துக்கு தான் கேட்டபாலிசம் சொல்கிறாங்க. கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஸ்டோர்டு. இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜியும் தனக்குள்ளே ஃபார்ம் பண்ணிக்கும் அண்ட் ஆல்சோ சேமிச்சியும் வச்சுக்கும். கேட்டபாலிஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜி ஃபார்ம் ஆகும், ஆனால் அது எந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணுதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், அது யூஸ் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃப்ரம் அமினோ ஆசிட். எக்ஸாம்பிள் பிரேக்கிங் டவுன் குளுக்கோஸ் டு CO2 அண்டு வாட்டர். ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோட்டீன்ஸ் எதுலேருந்து வந்திருக்கு, அமினோ ஆசிட்ஸ். நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு ப்ரோட்டீன்ஸ் உருவாக்க முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் அனபாலிஸுக்கான எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காங்க. கேட்டபாலிஸுக்கான எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் C6H12O6 இருக்கு இல்லையா, அது என்னவா பிரியும்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் போகும், வாட்டராகவும் போகும். இது கேட்டபாலிஸுக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. The movement and nutrition, respiration and excretion are considered the properties of living things. அதாவது மூமெண்ட், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன் இது எல்லாத்துக்குமே ஒரு உயிருள்ள ஒரு ஆர்கானிசத்துக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், தட் மீன்ஸ் ஒரு கொள்கையாக இருக்குது. The level of organizations in living organism begins with atom and ends in a biosphere. அதாவது ஒவ்வொரு லெவலில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தும் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆட்டம்ஸ். தட் மீன்ஸ் ஒரு செல்லுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது செல்லுன்னு ஸ்டார்ட் ஆகி பயோஸ்பியர் ஒரு என்விரான்மெண்ட் லெவலுக்கு வருது. ஈச் லெவல் கேனாட் எக்ஸிஸ்ட் இன் த ஐசோலேஷன், இன்ஸ்டிட் தே ஃபார்ம்ஸ் எ லெவல் ஆஃப் இன்டகிரேஷன்ஸ். அதாவது ஒவ்வொரு லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கானிசம் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு ஒன்றா சேர்ந்து வாழ தகுதியை உருவாக்கிக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வைரஸஸை பற்றி பார்க்கலாம். இணைந்திருங்க. இட்ஸ் யோர்ஸ் பாட்னி 360.